கடுதாக நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதிகரிக்கக்கூடிய தற்கொலைகள் ஆன்லைன் ரம்மி தமிழ்நாட்டில் தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டு இப்போ மீண்டும் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது 2022 ஆன்லைன் ரம்மி தடை சட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வருவதற்கு முன்னதாக ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது. ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்திரு தலைமையில் தான் இந்த குழு அமைக்கப்பட்டது. இவங்க கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு இந்த ஆன்லைன் ரம்மி தடை சட்டம் அப்படின்றது நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆனால் அதுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த ஆன்லைன் ரம்மி நிறுவனங்கள் தரப்பில் தொடக்கப்பட்ட வழக்கில் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு கொடுத்தாங்க. அதாவது இந்த சட்டம் செல்லும், ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் இந்த போக்கர் மற்றும் ரம்மி விளையாட்டுகள் வந்து ஸ்கில் சார்ந்த விளையாட்டு, கேம் ஆஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, திறன் சார்ந்த விளையாட்டுகள், அதனால் தடை செய்யறது ஏற்றுக்கொள்ள முடியாது, அதுக்கு தடை பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த அப்படின்ற தீர்ப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு. சட்டம் செல்லாலும் அதனுடைய முக்கியமான நோக்கம் செயல்படாமல் போயிடுச்சு. இதன் காரணமாக மீண்டும் தமிழ்நாட்டில் ஆன்லைன் ரம்மியுடைய போக்கு அப்படின்றது தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் நேற்றைய தினம் சென்னை குறுக்குப்பேட்டையில் ஒரு மருத்துவ மாணவர் தற்கொலை செய்து கொண்டார். கடந்த வாரம் திருவள்ளூர் மாவட்ட திருத்தணி பகுதியில் ஒரு விவசாயி ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய் ஆன்லைன் ரம்மியில் இழந்ததன் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார். அதற்கு முந்தின மாதம் விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு பொறியியல் பட்டதாரி ஆன்லைன் ரம்மியினால் தற்கொலை செய்து கொண்டார். ஆன்லைன் ரம்மி தற்கொலைகள் பெரிய அளவுக்கு ஊடக வெளிச்சத்துக்கு வராத நிலையிலும் இந்த மாதிரி 1-2 சம்பவங்கள் வரதே மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. அது இல்லாமல் இதுவரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஆன்லைன் ரம்மியால் தமிழ்நாட்டில் தற்கொலை செய்யும் எண்ணிக்கை அப்படின்றது 300 கடந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு பாதிப்பு தீவிரமாக இருக்கு. பொருளாதார பாதிப்பு, குடும்பம் முற்றிலுமாக சீர்குலைந்து போகுது அப்படின்ற பல சிக்கல்களை இந்த ஆன்லைன் ரம்மி ஏற்படுத்துது. இதை உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் அது விசாரணைக்கு வரல. ஸோ இந்த விஷயத்தை தமிழ்நாடு அரசு அழுத்தம் கொடுத்து மீண்டும் ஆன்லைன் ரம்மி தொடர்பாக தடை சட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவதற்கான முயற்சி மேற்கொள்ளும் அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டியாக இருக்குது. ஆனால் அது வரைக்கும் இந்த உயிரிழப்புகளை தடுப்பதற்கோ அல்லது மற்ற நாடுகளில் கையாளக்கூடிய தடுப்பு முறைகள், அதாவது 500 ரூபாய் 1000 ரூபாய் கட்டி விளையாடுறதுக்கு பதிலாக சில கட்டுப்பாடுகளையாவது கொண்டு வரணும் அப்படின்றதான் இப்போ இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இதான் நம்ம நியூஸ் அண்ட் வியூஸ் பார்த்து